ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிக்கும் போதுல இருந்து இப்போ நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உள்ள எல்லா புக்குமே நான் வச்சிருக்கேன். நான் எனக்கு தேவைப்படும் நினைச்சு வச்சிருப்பேன். சில டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே விலைக்கு போட்டுலாம் தோணும், ஆனால் மெமரிஸா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். பட் இந்த வாட்டி என்ன முடிவு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே விலைக்கு போட்டுடலாம், இல்லைன்னா பழைய புக்கில் கொடுத்துலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தேவைன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு வீட்டில் பாதி இடத்த ஃப்ரீ பண்ணி விட போறோம். அவ்வளோதான் கதை. இது என்னடா ஐஏஎஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல மதுரை படம் விஜய் படம் பார்க்கும்போதுல அவர் ஐஏஎஸ் இருப்பாரா, உடனே எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு தோணி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஐஏஎஸ் ஆகும் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து நம்மளோட ஏமை சூஸ் பண்ணல, மூவியை பார்த்து தான் சூஸ் பண்ணிருக்கோம் தோணி அந்த ஏம் அப்படியே மாறிடுச்சு. இது என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது இன்டர்னல் டெஸ்ட் வச்சாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்து அவங்க திருத்தாம பேப்பர் தந்தாங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா. நான் 4th படிக்கும் போதுல 380 ரூபா சொல்லி வித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலிலாம் கடிச்சிருக்கு. நான் வந்து இதில் ஒரு வாட்டி கூட எதுவுமே படிச்சதே இல்லை, ஜஸ்ட் படம் பார்த்துருக்கேன் லைட்டாக, அவ்வளோதான். இது வரைக்கும் ஒரு வேர்டு கூட ரீட் பண்ணதில்லை. எதுக்கு காசு கொடுத்து வாங்கினே தெரியலன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த புக்கில் எல்லாமே இருக்குங்க. அனிமல்ஸை பற்றி, பேர்ட்ஸை பற்றி, பேப்பர் ஆர்ட் பண்ணுறது, ரைம்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே அடக்கி வச்சிருப்பாங்க. ஒரு தரமான புக்குன்னு தான் சொல்லணும். சின்ன வயசு பிள்ளைங்களுக்குலாம் செம்மையாக யூஸ் ஆகும் இந்த புக்கு. இதெல்லாம் ஸ்கூல் டைமில் கொடுத்த நோட்டுங்க, எழுதாமல் வச்சிருக்கேன். எல்லாமே புதுசாக அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு டிராயிங் காம்படிஷன் போனேன், அப்போ வந்து கலர் பண்ண கொடுத்த புக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ நான் பெரிய படிப்பாளி மாதிரி இவ்வளோ புக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. இது எங்க அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி கவிதைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதாவது இது அவங்க எழுதின ஓன் கவிதை. நட்சத்திரம் ஒரு நிமிடம் தோன்றும், அதே போல் தான் காதலும் தோன்றி மறையும். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு கவிதை, நிலா நிலாவே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், அதே போல் பெண்ணே உன் மனம்தான் அழகாக இருக்கணும், உன் உடம்பு சூரியன் போல் இருக்க வேண்டும். கவிதை மாசா இருக்குல்ல, ஆனா கவிதை என்னன்னு தெரியல. நண்பர்களே வாங்க வாங்க, என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, 12th வந்து பாத்தீங்கன்னா கொரோனா செட்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா என் புக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எத்தனை பாத்தீங்கன்னா பைத்தியக்கார பையில புக்கு எல்லாமே புதுசா இருக்குங்க. ஆமாங்க, நான் ஸ்கூல் போனேன், படிக்கல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னை பாஸ் பண்ணி விட்டாங்க. புக்கு எல்லாமே புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு பாதி வேலை கடையில போய் கொடுத்தேன். 300 ரூபா தாங்க கையில கொடுத்தாங்க எனக்கு. ஆமாங்க, எல்லா புக்கையும் விலைக்கு போட்டேன். விலைக்கு போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் எடுத்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம் சொல்லிட்டு எல்லா புக்குமே பலன்னு புதுசா வச்சிருக்கேன். சரி என்ன பண்ண, கொரோனா வந்து வாழ்க்கையே மாத்திட்டு தான் சொல்லணும். இந்த கொரோனா வந்ததுனாலயும் என்னவோ என்னால 2019 விட்டு ஒன்னும் வெளியே வர முடியல. என்ன மாதிரி எவ்வளவு பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது என்னோட 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நோட்டுங்க. அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா வெறுமனையா LHS RHS போட்டு செம்ம முடிச்சு ஜாலியா போயிட்டு இருப்பேன். சீரியஸா சொல்றேன், அந்த LHS RHS ஆல தான் நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸே பாஸ் ஆனதான் சொல்லணும். வென் டயக்ராம், ஜாமெட்ரி, கிராஃப், சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு கண்ட மணிக்கு எழுதி தான் நான் மேக்ஸ்ல பாஸே ஆனேன். நான் கதை தான் எழுதுறேன்னு தெரியாம என் பின்னாடி உட்காந்து வேற என் ஃப்ரெண்டு இல்லை காமிலன்னு சொல்லிட்டு நான் எழுதின மேக்ஸே அப்படியே பார்த்து எழுதிட்டு இருந்தான். நான் எழுதின மாதிரி தான் எழுதுன்னு சொன்னான், ஆனால் என்னை விட அதிகமாக மார்க் எடுத்தா அது எப்படி தான் தெரியல. சரி ரைட்டு, இவர் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் டைரி. டெய்லி ஹோம்ஒர்க்லாம் இதில் தாங்க நோட் பண்ணிட்டு போவோம். அப்புறம் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெய்லி பேரண்ட்ஸ் என்ன வாங்கிட்டு வரணும். அது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ் முன்னாடி கூப்பிட்டு வச்சு அப்படியே தோப்புக்காரனை போட வைப்பாங்க பாருங்க. காலெலாம் அப்படியே வீட்டில் போய் வலின்னு வலிக்கும். அந்த தோப்புக்காரனை போடுறதுனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் மறக்காம சைனை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ அந்த ஸ்டேஜில் அந்த லைஃப்பை நான் வாழும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு கொடுமையாக தெரிஞ்சு. இப்போ நினச்சி பார்த்தா எல்லாமே மெமரிஸாக இருக்குது. எல்லாம் அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கிற நேரத்துலாம் லீவ் போட்டு ஸ்கூல் போகல, காய்ச்சல்னு சொல்லி லீவ் போட்டு வீட்டில் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைஃப்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நான்லாம் விட்டால் வருஷக்கணக்காக புலம்புவாங்க. சரி ரைட்டு, நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம். டடா.